ரைசலார் அருமையான வார்த்தைகளை கேட்டு கத்தரங்களை ஆசீர்வதித்தார். கத்தர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. இப்போது நாங்கள் யாவரும் அன்போடு பாஸ்டர் ஆண்டன் ராசனாம் அவர்களை வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord, Dolly sister. Praise the Lord, நேயர்களே. ஆமென். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். அவரோடு காத்திருக்க உங்களோட வார்த்தையை கேட்பதற்கு வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். நாங்கள் இன்றைக்கு பரலோகத்தை பற்றி சிந்திக்க போகிறோம். நாங்கள் வாழப்போகிற இடம், இன்றைக்கு பின்பு மறுமையில வாழப்போகிற இடத்தை நாங்கள் சிந்திக்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும், இன்றைக்கு பின்பு இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மறுமையில உம்மோடு வாழுகிற வாழ்வை நீர் எங்களுக்கு தருகிறதவனாக இருக்கு. நித்தியமாக உம்மோடு வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், மறு ஒலிபரப்பை கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவரும் அந்த நித்திய வாழ்வை பெற்று நித்தியமாக இயேசுவோடு வாழ கிருபை செய்வீராக. பிசாசுக்கு எதிர்த்து நாங்கள் உம்முடைய வழியில, உம்முடைய சித்தத்தில் அழைத்த அழைப்பில உண்மை முத்தவத்தோடும் இருந்து உம்முடைய நினைவுகள் எங்களுடைய நினைவுகளாக, உம்முடைய வழிகள் எங்களுடைய வழிகளாக மாறி உம்மோடு வாழுகிற வாழ்வை எங்களுக்கு தருகிறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் முழுத்துக் கொள்ளும். என்னுடைய வார்த்தைகளும் இருதயத்தில் தியானங்களும் எப்பொழுது பிரியமாக இருக்க என்னோடு இருந்து நீர் பேசும். துதிகான மகிமை ஒன்றான வைத்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் வேதாகமத்துல பார்க்கும் பொழுது 1 பேதுரு 1 அதிகாரம் 25வது வசனத்துல பார்க்கும் பொழுது 24வது வசனத்தில இருந்து, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உதிர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. பாருங்கள், நாங்கள் யோவான் 1:1 பார்க்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இந்த வார்த்தை தான், இந்த வார்த்தையை நாங்கள் எங்களுடைய இருதயத்துல, எங்களுடைய ஆத்துமாவில சேர்த்து வைத்துக் கொள்ளும் பொழுது, இந்த அதன்படி நடக்கும் பொழுது அந்த வார்த்தை எங்களுக்கு வாழ்வளிக்கிற வார்த்தைகளாக, கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் தருகிற வார்த்தைகளாக, இறுதியாக எங்களை பரலோகத்துல அழைத்து செல்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு இயேசு பரலோகத்துல இருக்கிறார். சிலுவையில மனுக்குலத்தின் பாவங்களுக்காக சிலுவையில மடித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவுடைய வலது பார்சத்துல இருக்கிறார். 1 பேதுரு 3 அதிகாரம் 22வது வசனத்துல, அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா அதிகாரங்கள், வல்லமைகள், எக்ஸாசின் வல்லமைகள், எல்லா அதிகாரமும் இன்றைக்கு இயேசுவிடத்தில் இருக்கிறது. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து போகப்படுதும் கூட அந்த அதிகாரத்தை எங்களுக்கு தந்து விட்டு போயிருக்கிறார். சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிகளை சீசராக்கி சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். நான் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன். எங்களோடு எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார். நீங்கள் தான் அவரை விட்டுவிடக் கூடாது, அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். பாருங்க, அவள் சொல்லுகிறார், அவர் இயேசு போய், நாங்கள் யோவான் 14 அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். பிதா ஆவியாக இருக்கிறார், அவருடைய வலது பக்கத்துல இயேசு இருக்கிறார். அந்த பரலோகத்துல அவர் மீண்டுமாக வந்து எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய அபிஷேகத்தை பெற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து அவர் எங்களை
அவருடைய ராஜ்யத்துல நித்தியமாக வாழுகிற வாழ்வை தருகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், மதங்களால பரலோகத்துக்கு போக முடியாது. அவர்கள் உங்களை டிசீவ் பண்ணுகிறார்கள், வஞ்சிக்கிற ஆவிகளாக மதங்கள் செயற்பட்டு அவர்கள் தவறான போதனையை ஒரு 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 தெளிவான கருத்துள்ள ஒரு புக்ஸ் அவர்களிடத்தில் இல்லை. எந்த மதத்திலையும் போய் பரலோகத்துக்கு போகலாம் என்று போதிக்கிறார்களா? நம் வேதாகமம் சொல்லுகிறது, யோவான் 14:6 நானே இயேசுதான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்துல போக முடியாது. அந்த பிதா இருக்கிற இடத்துல, அந்த ஒன்றான மெய்த்துவன் இருக்கிற இடத்துக்கு போக வேண்டுமா இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒன்றான மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யோவான் 17:3 ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய நீ இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். இப்படியாக நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று இன்றைக்கு நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களை சிட்டிசனாக எங்களை மாற்றி இருக்கிறார். இயேசு மீண்டுமாக வந்து எங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. பாருங்கள், அவர் இந்த பூமியை ஒரு புதிய வானம் புதிய பூமியாக மாற்றி அந்த இடத்தில் எங்களை வாழ வைக்கிறார். அதன் பின்பு நாங்கள் நித்தியமாக இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்வு. நாங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் 21:1 பார்க்கும் பொழுது, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்திய பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு. முந்திய வானம் முந்திய பூமி, இது நாங்கள் இப்பொழுது வாழுகிற இந்த வானமும் பூமியும் நாங்கள் ஆதியாகமம் 1 பார்த்தோமாக இருந்தால் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனால உருவாக்கப்பட்டது, வார்த்தையினால உருவாக்கப்பட்டது. இந்த வானத்தை பூமியையும் படைத்தவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. புதிய வானம் புதிய பூமியாக மாற்ற எந்த மதங்களுக்கோ எந்த ஒருவருக்குமோ அதுல அதிகாரம் இல்லை. அதை உருவாக்கின தேவனுக்குத்தான் ஒன்று. நீங்கள் சூரியனை கும்பிட்டு சந்திரனை கும்பிட்டு விக்கிரகங்களை கும்பிட்டு வீணாக காலத்தை நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒன்றான் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் அழைக்கிறார். உங்களுக்கு பாப மன்னிப்பை தர அழைக்கிறார். மனம் திரும்புங்கள், இயேசுவிடத்துல மனம் திரும்புங்கள். இது மதம் திரும்புவதல்ல, அந்த ஒன்றான தேவனுடைய மகனாக இந்த உலகத்துக்கு வந்த இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி வாழ்வது, பரிசுத்த ஆவியானவரை பெற்று வாழ்வது. எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனுடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் மறுபக்கத்துல வாழ்வீர்களாக இருந்தால் பிசாசின் ஆவிகளோடு பிசாசின் பிள்ளைகளாக வாழுவீர்கள். பிசாசின் பிள்ளைகளிடத்துல தீமையான ஆவிகள் எல்லாம் செயற்படும். குடியின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, எல்லாம் பொல்லாத ஆவிகள், துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், இப்படியாக இந்த உலகத்தில் உள்ள பிசாசினுடைய ஆவிகள் எல்லாம் உங்களிடத்தில் செயற்பட்டு அந்த பிசாசுகள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும். இப்படியாக அந்த பிசாசுகள் உங்களுடைய மாசப்படியை படுத்திருக்கும். பாவ கயிறுகளால் கட்டப்பட்டிருப்பீர்கள். அடிமந்திரத்திலிருந்து விட முடியாதபடி வாழ்வீர்கள். இதற்குத்தான் இயேசு வேண்டும், கர்த்தர் வேண்டும், அந்த ஒன்றான மெய்த்தேவன் வேண்டும். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் வரும் பொழுது உங்களுடைய மரண இருள், பாவ இருள் எல்லாம் அகன்று போகிறது. இயேசு பிறந்த பொழுது மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் இருப்பவர்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது. ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக மனுக்குலத்துக்கு மரணம் வந்தது. முதலாவது கொலை. நாங்கள் ஆதியாகமம் 4 காயின் ஆபேலை கொல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மரணம், கொலை ஏற்பட்டது. இப்படியாக மனிதன் மரணத்துக்குள்ள போயிருக்கிறார். அந்த மரணத்தை வெற்றி சிறந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்கள் வழியில நடக்கும் பொழுது நாங்களும் வெற்றி சிறந்து மரணத்தை ஜெயித்தவர் எங்களையும் எங்களுடைய மரணத்தையும் ஜெயிக்க வைத்து இந்த மண்ணான சரீரம்
மண்ணுக்கு போகிறது. அவர் தன்னுடைய புதிய சரீரத்தை தந்து அந்த பரலோகத்தில எங்களை வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கிறார். நித்தியமாக வாழுகிற வாழ்வு. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேயும், யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. பாருங்க, நீ எருசலே பரலோகத்தில இருந்து இறங்கி நாங்கள் எருசலேமுக்கு வருகிறது. பாருங்கள், இன்றைக்கு எருசலேம் இஸ்ரவேல் இருக்கிறது. நியூ எருசலேம் பரலோகத்தில இருந்து இறங்கி வருகிறது. பாருங்க, நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலேயும் பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார். பாருங்கள், மனுஷர்களிடத்தில அந்த நியூ எருசலேம் வந்து தேவன் எங்களோடு கூட வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்று ஜீவ புத்தகத்தில பேர் எழுதப்பட்ட ஒவ்வொருவரும் நாங்கள் இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வை தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. ஒரு முறை மரிப்பதும் பின்பு உயிர் தழுவதும் மனிதருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு முறைதான் இந்த உலகத்துல பிறப்பது, ஒரு முறை மரிப்பது, பின்பு நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பில் இயேசுதான் ஜட்ஜாக வரப்போகிறார். வேதாகமம் தான் ஜட்ஜ்மெண்ட் புக்காக இருக்கிறது. வேதாகமத்தின்படி நடக்கிறவர்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வலது புறத்தில் சேர்க்கப்படுவார்கள். வேதாகமத்துக்கு தவறாக பிசாசின் வழியில தொடர்ந்து நடக்கிறவர்கள் நீங்கள் மனம் திரும்பி விட வேண்டும். மனம் திரும்பினால் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பழைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு இயேசுவிடத்துல வந்து விட்டால் உங்களை தேவன் பரலோக ராஜ்யத்துல சேர்க்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், அவர் சொல்லும் பொழுது, துன்மார்க்கன் மதித்து நரகத்துக்கு போவது அவருடைய விருப்பம் அல்ல, அவன் மனம் திரும்பி என்னிடத்தில் வருவதே என்னுடைய விருப்பம். பாருங்களே, என்றால் அவர் தேவனுடைய சாயலாகவும் இயேசுடைய ரூபத்தின்படி நாங்கள் படைக்கப்பட்டவர்கள். நாங்கள் மீண்டும் அவரிடத்துல போக வேண்டும். எங்களுடைய ஆத்துமாவை காத்துக் கொள்ள வேண்டும். எல்லா ஆத்துமாக்களும் தேவனுடையது. அந்த ஆத்துமாக்களை பிசாசு திருடி விடாதபடிக்கு நாங்கள் தேவனுடைய ஆத்துமாவுக்கு புதிய சரீரத்தை தந்து இயேசுவோட கூட வாழுகிற வாழ்வு. பாருங்க, நீங்கள் தீமையான ஆவிகளோடு தீமையை தொடர்ந்து மனம் திரும்பாமல் செய்து கொண்டு வந்தீர்களாக இருந்தால், மனம் திரும்பாமல் விக்கிர ஆராதனைகள், மனம் திரும்பாமல் தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டு வந்தீர்களாக இருந்தால், பாருங்கள், அந்த பிசாசுகள் அதன் பின்புறத்தில் பிசாசுகள் செயல்படும். அந்த பிசாசுகள் நரகத்திற்கு இழுந்து செல்கிறவைகளாக இருக்கும். பாருங்கள், இந்த உலகத்தில பட்ட கண்ணீர் யாவையும் அந்த தேவன் துடைப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில, இந்த உலகத்தில நீங்கள் எப்படிப்பட்ட துன்பங்களை கண்ணீர்களை அனுபவித்திருந்தாலும் எங்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை. இந்த உலகத்தில 80 இருந்து 120 வயது வரைக்கும் தான் இந்த உலகத்தில மனிதனுடைய வாழ்வாக இருக்கிறது. அங்கு மரணமில்லாத ராட்சியம் தான் இயேசுடைய ராட்சியம். பாருங்கள், ஆதாம் ஏவாளை தேவன் படைக்கும் பொழுது ஒரு குளோரி லைட் உள்ள சரீரத்தோடு அவர் படைத்தார். ஏஞ்சல்ஸாக இருந்து விழுந்து போன தூதன் மூலமாக ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு பாவம் செய்ததன் நிமித்தம் இந்த மரண சரீரம் வந்தது. இந்த மரண சரீரத்தை மீண்டும் மண்ணுக்கு அனுப்பி புதிய சரீரத்தை தந்து எங்களை வாழ வைப்பதற்காக திரும்பவுமாக அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து வாழுகிற பாருங்கள், ஆதாம் ஏவாள் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காதது நிமித்தம் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களை மனம் திரும்ப வைத்து அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிற தருணத்தை எங்களுக்கு தருகிறார். ஆதாம் ஏவாளின் மரணத்தை வெற்றி சிறந்து எங்களுக்கு மரணமில்லாத ராட்சியத்திலே அந்த ஜீவ விருட்சத்தை புசித்து வாழுகிற வாழ்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிறார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. பாருங்கள், இப்படியாக வெளிப்படுத்தின 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலேயும்
சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இயேசு கிறிஸ்து. இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன் என்றார். பின்பு அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். எங்களுடைய இயேசு கிறிஸ்து இந்த வசனங்கள் எல்லாம் இந்த பரலோகத்துல நாங்கள் வாழுகிற வாழ்வை தருகிற வசனங்களாக இருக்கிறது. நாங்கள் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலேயும் அன்றையும் அவர் என்ன நோக்கி ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன். பாருங்கள், இங்கிலீஷ் எழுத்துக்கள் சொன்னால் ஏயும் சற்றும், அதே போல கிரீக் எழுத்துல அல்பா முதல் எழுத்தாக இருக்கிறது, ஒமேகா கடைசி எழுத்தாக இருக்கிறது. அவர்தான் தொடக்கமும் முடிவும் ஆதியும் அந்தமும். அவர்தான் இந்த உலகத்தை உருவாக்குறவரும் அவர்தான், புதிய பூமியை உருவாக்குறவரும் அவர்தான், தேவாதி தேவனாக கர்த்தாதி கர்த்தராக இருப்பவரும் அவர்தான். நாங்கள் அவரிடத்துல அவருடைய வசனத்தை நாங்கள் பிடித்து கொண்டு ஜெயம் கொண்ட வாழ்வை வாழ வேண்டும், வெற்றியுள்ள வாழ்வு வாழ வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய ராஜாவின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய இயேசு ராஜா மரணத்தில் அதிகாரியான சாத்தானையும் தன்னுடைய மரணத்தினால் வெற்றி சிறந்து எங்களுக்கு அந்த வெற்றியை வைத்து விட்டு போகிறார். நாங்கள் தோல்வி அடைவதில்லை, வெற்றியுள்ள வாழ்வை அவர்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு இந்த மதத்தில வாழ்வீர்களாக இருந்தால், தொடர்ந்து பாவத்தில வாழ்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு பயம் வரும். பாருங்கள், இந்த அன்பு இருக்கும் பொழுது நாங்கள் இயேசுவை நேசிக்க எங்களுடைய பயம் எல்லாம் வெளியில போயிடும். மரண பயம், இப்படியாக பயங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்து போடுவார். பாருங்கள், இயேசுவை நாங்கள் நேசிக்க பிறரை நேசிக்க. பாருங்கள், எப்படியானவர்கள் இந்த நரகத்துக்கு போகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், எங்களுக்கு இயேசு வேண்டாம் என்று வாழ்கிறவர்கள், மனம் திரும்பும் பொழுது அவர் அற்புதமாக உங்களை அழைக்கிறார். அவர் தூரத்திலே இருந்து உங்களுடைய இளைய மகனாகிய உங்களை ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் இளைய மகனாயிருக்கிறீர்கள். தூரத்துல போய் பிசாசின் கிரிகைகளினால நஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வாழ்கிறீர்கள். உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது அந்த பாவத்தில வாழுகிற மகன் தன்னிடத்தில் வருவான், இப்படி அந்த மதத்தில வாழுகிற மகன் தன்னிடத்துல மனம் திரும்பி வருவான். இது மத மாற்றம் அல்ல, இது மனதை மாற்றிக் கொள்வது, இயேசுவை இரட்சகராக ஈட்டுக் கொள்வது, இயேசுவனுடைய வசனத்தின்படி வாழுவது, இயேசு நன்மை செய்கிறவராக சிந்தித்திருந்த வாழ்வு. அந்த வாழ்வை நாங்கள் அன்புள்ளவர்களாக வாழுகிற வாழ்வைத்தான் இயேசு எங்களுக்கு கற்றுத் தருகிறார். பயப்படுகிறவர்கள், அவிசுவாதிகள், அருவருப்பானவர்கள், கொலை பாதகர், விபச்சாரர், சூனியக்காரர், விக்கிராராதனைக்காரர், பொய்யர். இன்னைக்கு விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறவர்கள் எல்லாம் அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில நரகத்துக்கு போவதற்கு தான் தேவன் கட்டளை இடுகிறார். பாருங்கள், அந்த நரகம் பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம். மனிதன் விக்கிர ஆராதனை செய்கிறான், அந்த மனிதனுக்கு அவர் ஒதுக்கவில்லை. நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கே தட்சணியினால் இன்றைக்கே மனம் திரும்பி விட்டால் இப்படியான பாவத்தில வாழுகிறவர்களையும் அவர் மன்னிக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். போய் பேசுகிறவர்கள் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கிரே கந்தம் என்கிற கடலிலே பங்கடைவார்கள். பாருங்கள், இதுதான் லாஸ்ட் ஜட்ஜ்மென்ட். எரிகிற அக்கினியின் கடல், பிசாசுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல மனிதன் போகக்கூடாது. எந்த மனிதனும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அதற்காகத்தான் உங்கள் எல்லாருக்கும் எந்த மத இனத்தில இருந்தாலும், நீங்கள் எந்த பாவத்தில வாழ்ந்தாலும் அவருடைய பரலோக ராஜ்யத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ராஜ்யம் நாங்கள் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலேயும் அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதில்லை. பாருங்கள், இந்த இடத்துல பிசாசு இருக்கிறது, இருள் இருக்கிறது, ஒளி இருக்கிறது, இயேசு இருக்கிறார். ஆனால் எங்களுடைய பரலோக ராஜ்யத்துல இயேசு இருக்கிறார், ஒளியான ராஜ்யம், இருள் அங்க இல்லை. இப்படியான ராஜ்யத்துல நீங்க வாழ விருப்பப்படுவீர்கள். நிச்சயமாக இருள் அங்கு இல்லை, பாவம் இல்லை, கொலைகள் இல்லை, மரணங்கள் இல்லை. நித்தியமாக இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்வு, இதை நீங்கள்
நீங்கள் பிசாசை நம்பி, பிசாசனுடைய கிரிகைகளை நம்பி, பாவத்தை நம்பி இந்த இதை நீங்கள் இழந்து விடக் கூடாது. பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேயும், நகரத்தின் வீதியின் மத்தியில் நதியின் இரு கரைகளிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. இந்த ஜீவ விருட்சத்தை தான் ஆதாம் ஏவாள் அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் நன்மை தீமை அறியத்தக்க கனியை தெரிந்து கொண்டார்கள். இந்த ஜீவ விருட்சத்தை தெரிந்து கொண்டிருந்தால் நித்தியமாக மரணமில்லாத வாழ்வை பெற்றிருப்பார்கள். இந்த ஜீவ விருட்ச கனியை நாங்கள் மீண்டுமாக உண்பதற்காகத்தான் இயேசு அந்த சிலுவை மரணத்தை ஏற்றிக்கொண்டு மரணத்தை வெற்றி சிறந்து எங்களை அவருடைய ராஜ்யத்தில சேர்த்து அந்த 12 ஜீவ விருட்ச கனிகளை புசிப்பதற்கு எங்களை அழைத்திருக்கிறார். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இடுக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்களுக்கு ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுமானவைகள். இனி ஒரு சாபம் இராது. இயேசுவோட வாழ்கிற வாழ்வில பிசாசு இருக்காது. ஏஞ்சல்ஸாக இருந்து பிசாசாக மாறினவன் தான் லூசிபரசும் அவனுடைய தூதர்களும் 1/3 தூதர்களும். அவர்கள் 1000 வருட ஆட்சியிலும் கட்டப்படுவார்கள். அதன் பின்பு 2ஆம் மரணத்தில அவர்கள் கடலில் தள்ளப்பட்டு நிரந்தரமாக அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். அதன் பின்பு இனி ஒரு சாபம் இராது. இந்த உலகம் சாபம் உள்ள உலகம். பாருங்கள், பாவத்தின் விளைவாக சாபத்தோடு சாபம் உள்ள மனிதனாக நாங்கள் வாழுகிறோம். இனி ஒரு சாபம் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனமே அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரன் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றியில் இருக்கும். பாருங்கள், இப்படியாக நாங்கள் அவருடைய நாமத்தை தரித்தவர்களாக அவரோடு வாழுகிற வாழ்வை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. ஹல்லேலூயா. ராக்காலம் இல்லாத ராஜ்யம். நாங்கள் வெளிப்படுத்தின 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலேயும், பின்பு அவர் என்ன நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியவுமானவைகள், சீக்கிரமாக சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கப்படும் பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இயேசுவோடு வாழ்கிற வாழ்வை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நித்தியமாக வாழுகிற வாழ்வு. அந்த வாழ்வு பாருங்கள், பரலோகத்திலே இருக்கிற நியூ எருசலேம் இறங்கி அவரோட வாழுகிற வாழ்வு. பாருங்கள், ஏசாயா 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலேயும், பசுவும் இந்த உலகத்துல 1000 வருட ஆட்சியில பாருங்கள், பசுவும் கரடியும் கூடி மேயும். இந்த உலகத்தில பசுவை கரடி தின்னுகிறதாக இருக்கிறது. அவர்களின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும். பாருங்கள், ஏசாயா 11:17 சொல்லுகிறது, சிங்கம் மாட்டை போல் புல்லை வைக்கோலை தின்னும். இப்படியான ஒரு சமாதானமான ராட்சியம் தான் 1000 வருட ஆட்சியில நாங்கள் பார்க்க போகிறோம். பால் குடிக்க குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வான் யாரும் இல்லை. பிசாசு இருக்க முடியாது, பிசாசை பின்பற்றுகிற மக்களும் இருக்க முடியாது. எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பரிசுத்த வான்களாக இயேசுவோடு வாழுகிற வாழ்வு. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தில் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். நான் ஒரு சிறிய ஆங்கில பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எருசலேம் பரலோகத்தில இருந்து இறங்கி வருகிறது. Holy city, New Jerusalem. Thank you, Jesus. Coming down from God. Holy city,
New Jerusalem, coming down from God out of heaven, holy city, longing for you. We shall see the King in his glory. Thank you, Jesus. When we enter the gates of that city, New Jerusalem, all saints of God will shout victory. It will be the beginning of a reunion that's going to last throughout eternity. Holy city, New Jerusalem, coming down from God out of heaven. Holy city, longing for you. We shall see the King in his glory. There will be no temple in that city. For God and the Lamb will be the temple. There will be no day or night, no sun, no moon, shining bright for God and the Lamb will be the light. Holy city, New Jerusalem, coming down from God out of heaven. Holy city, longing for you. We shall see the King in his glory. 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 ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காக உம்முடைய மகிமையை காண உம்முடைய பரிசுத்த ஆவியை இந்த நேரத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு மகிமை செலுத்த நான் அவர்களுக்காக ஜபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜபிக்கிறேன். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீரா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீரா, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பேரா. பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது எங்களுடைய தேவன் இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவனால ஒவ்வொருவரையும் நிரப்புவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த ஆவினால் நிரப்பும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, in the name of Jesus, mighty name of Jesus. Yeshua, Jehovah, Almighty God, merciful God. ஆண்டவரே, ஒவ்வொருவரை நிரப்பும். ஒருவரும் விடக்கூடாது. உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பும். கணக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. நீச்சல் ஆழத்தில, உம்முடைய அன்பின் ஆழத்தில, உம்முடைய இரக்கத்தின் ஆழத்தில உம்முடைய ஊழியத்தை செய்கிற பலத்தோடு நாங்கள் இந்த உலகத்துக்கு போய் ரட்சிக்க மக்களை மனந்திரும்ப நீர் உதவி செய்வீராக. இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற சங்கம நித்திய வெளிச்சம் ரேடியோ குடும்பத்திற்காக, ஒவ்வொருவருக்காக, இந்த ஊழியத்துல பங்கு பெற்றுகிற ஒவ்வொருவருக்காகவும், மகேந்திர ஐயாவுக்காக, டொலி சிஸ்டருக்காக,
ஒவ்வொருவருக்காகவும் சுபா இளங்கோவுக்காக இப்படியாக ஒவ்வொருவரும் பார்ட்டிசிபேட் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் நீர் உங்கள் அபிஷேகத்தினால் நிரப்பி இன்னும் அதிகமான மக்கள் உம்மை இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்மிடத்தில் வர கிருபை செய்வீராக. துதி கனம் மகிமை உண்டான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தை மூலம் எங்களை ஆசீர்வதித்தீர்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, பாஸ்டர். God bless you, sister. God bless you. நேயர்களே, ஆமேன். ஆமேன்.